வணக்கம். ஜெய்வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ லலிதா தேவி சோபானம் 12. குஹ்யேஸ்வரி சக்தி பீடம். குஹ்யேஸ்வரி. அங்க அத குஜிலேஸ்வரின்னு சொல்றாங்க. சரியான மொழி குஹேஸ்வரி. மனம் என்னும் குகைக்குள் வசிக்கும் ஈஸ்வரி குஹேஸ்வரி சக்தி பீடம். விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாசம் 19. சப்தமி திதிங்க மகா நட்சத்திரம். சித்த யோகம். திருமோகூர் ஸ்ரீ காலமேக பெருமாள் ராஜாங்க சேவை. இரவு சிம்ம வாகனத்தில் பவனி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் இந்த தலங்களில் உற்சவ ஆரம்பம். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் அடிக்கடி சொல்வேன் நான். தினம் 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 ஏதோ ஒரு கோவில்ல விசேஷம் வேடிக்கை. எதுக்காக இப்படி செய்யறாங்க? ஒரு விசேஷம், ஒரு விழா அப்படின்னா அங்க பல மக்கள் கூடுவாங்க. பூமி தாய் மகிழ்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். தேரோட்டம் நடக்கும் போதெல்லாம் பூமி தாய் மகிழ்வார். உற்சவங்கள் நடக்கும் போது பூமாதேவி மகிழ்வார். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஜனங்கள் கூடும் போது பஞ்சபூதங்கள்ல ஒன்னான பூமி அவ்வளவு சந்தோஷப்படும். அதுக்காக தினம் 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 எங்கேயா ஒரு கோவில்ல நடக்குது. இப்போ நம்ம பாண்டிமுனிய, நம்ம மதுரை பாண்டிமுனிய சமீபமா தான் அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பாண்டிமுனிய பத்தி தினம் ஒரு தகவல் எனக்கு தெரிய வருது. அந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு கட்ட முடியாம போனது, பெரிய பெரிய மன்னர்கள் கட்டியும் அந்த மன்னர்களும் இறந்து பட்டது. அதுக்கப்புறம் அங்க பாண்டிமுனியை இருக்க வச்சு ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய சொத்தை எல்லாம் தியாகம் பண்ணி அந்த கோபுரத்தை கட்டினதுன்னு ஒரு வரலாறே கிடைக்குது. நாம எவ்வளவு விஷயங்களை படிக்கிறோமோ அவ்வளவு அற்புத தகவல்கள். அது அத்தனையும் நம்மளால பகிர முடியல. சின்ன சின்னதா அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடியேன் பகிர்கிறேன். அத்தனையும் ஸ்ரீ லலிதாதேவியின் கருணை என்னும் களஞ்சியத்திலிருந்து ஒரு கருவியாக இருந்து பகிர்கிறேன். இப்போ நாம எதுக்கு சாமி கும்பிடணும்? எதுக்கு ஆன்மீகத்துல இருக்கணும்? ஏன் ஸ்லோகம் சொல்லணும்? ஏன் தமிழ்லையாவது பாட்டு பாடணும்? நாம சொல்ற ஸ்லோகங்கள் நம்ம மனசுக்குள்ள புகுந்து நம்முடைய கர்மாவை அழிக்கும் சக்தி கொண்டதுங்க. எந்திரிச்சுதான் அடுப்பு மூட்டினதுமே அக்னி பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். காலையில இருந்து செய்யும் போதெல்லாம் வாய் சிவநாமமோ ராமநாமமோ பிடிச்ச தெய்வத்தின் நாமமோ உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் வாழ்க்கையின் முக்கியமான கடமை. ஏன்னா இப்படி ஒரு உடம்ப கொடுத்து அதுல 6 அறிவு வச்சு 72,000 நாடி நரம்புகளை கொடுத்து தச வாயுக்களை கொடுத்து இதுல குருதி ஓட பண்ணி எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் இருக பண்ணி ஆயுளை எழுதி வச்சு இத்தனையும் எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தோம்? பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்த சிறு பிரம்மம். எப்படி வந்தோம்? அப்பா அம்மா மூலமா வந்தோம். ஒரு சின்ன நீர்த்திவளைக்குள்ள இவ்வளவு பெரிய உருவத்தை அந்த கடவுள் கொண்டு வந்திருக்கான்னா ஒரு சின்ன ஸ்லோகமோ ஒரு வழிபாட்டு தோத்திரமோ நம்ம சொன்னா என்ன ஆயிடுவோம்? நிஜமா அடியேனோட அனுபவத்துல சொல்றேன். தினமும் கடவுளை மறக்காம வழிபடுங்க. நீங்க எப்படி வழிபடுறீங்க, எதை வச்சு வழிபடுறீங்கன்னு எதையும் ஆண்டவன் எதிர்பார்க்க மாட்டான். நல்ல மனசோட வழிபடுங்க. சரீரே ஜர்ஜரி பூத்தே வியாதி கிறிஸ்தே கலேவரே ஔசதம் ஞான வித்தோயம் வைத்தியோ நாராயண ஹரிக்கு. இந்த தினமும் சொல்லிட்டு இருக்கோம். காலில் உடஞ்ச எலும்பு கூட ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்லோகத்தை சொன்னதுனால. அது மட்டும் இல்லாம பிரண்ட தைலம் தயார் பண்ணி கரண்ட் தைலம் தயார் பண்ணி அதையும் அப்ளை பண்றதுனால அதுவும் கூட ஆரம்பிச்சிருச்சு. மந்திரம் கால் மதி முக்கால். வைத்தியத்துக்கு வைத்தியம், ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம். அதே மாதிரி மகா பெரியவா நம்ம தினம் கும்பிடணும். அநாயேச்சேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ துவயை பக்தி அசஞ்சலா. இது எதுக்கு சொல்லணுமா? மகா பெரியவா சொல்றாரு, இந்த தினமும் சொல்லிண்டே இரு. நீ இப்படி சொல்றதுனால என்ன வருது? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கை கால் நல்லா இருக்கும். உன்னோட சாப்பாட்டை நீயே எடுத்து சாப்பிடலாம். உன்னுடைய மரணமானது அவசியம் இல்லாம சம்பவிக்கும். இது எவ்வளவு பெரிய வரம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க. போற காலத்துல யாருக்கும் தொந்தரவு இல்லாம கணத்துல உயிர் பறவை பறந்துடணும். அதுக்கு இந்த ஸ்லோகம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? குஹ்யேஸ்வரி சக்தி பீடம். எப்படி சக்தி பீடங்கள் வந்துச்சு? தாக்ஷாயணி தேவியால வந்துச்சு.
எச்சன்னின தலை கொண்டான், பகல் கண் கொண்டான், ரவிகளில் ஒருவன் பல் இருத்து கொண்டான், மெச்சன வியாத்திரன் திரளை வேறா கொண்டான், விரலங்கே கரம் கொண்டான், வேள்வி காத்த உச்ச நமன் தாள் அறுத்தான், சந்திரனை உதர்த்தான், உணர்வில்லா தக்கன் தன்னை அச்சமர அழித்தொழித்தார் அமலரும் தானே. நாம ஏற்கனவே பார்த்திருந்தாலும் இப்ப இன்னொரு தடவை இங்க நம்ம சொல்லறோம். எப்படி வந்தது சக்தி பீடம்? சிவபெருமானலதான் தட்ச பிரஜாபதி வந்தார். தட்ச பிரஜாபதி யாரு? அவருக்கு 27 குழந்தைங்க, அது 27 பெண்களையும் சந்திர பகவானுக்கு கட்டி கொடுத்தாச்சு. வளர்ப்பு மகள் பார்வதி தேவி. ஏன் இந்த தெய்வங்கள் பூமியில பிறக்கிறாங்க? பிறக்கிறது இல்ல, அவதாரம் பண்றாங்க. எதுக்கு? நமக்காக. நாம எல்லாம் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில கதாபாத்திரங்கள். நாம எப்படி வாழணும் அப்படின்னு அவங்க சொல்லி தராங்க. நம்ம தமிழ்நாட்டுல சதுரங்க வல்லபேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். இன்னும் அடியேன் போய் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நன்றி. தினம் அங்க பார்வதி பரமேஸ்வரனும் சதுரங்கம் ஆடுறாங்களாம். எப்படி ஆடுறாங்க? பார்வதி அந்த ராஜாவுக்கு வளர்ப்பு மகளா கிடைக்கிறா. அவளுடைய சதுரங்க அறிவை பார்த்து, சதுரங்கத்துல இருக்கிற அறிவு வேற எதுலயும் வராதுங்க. உலகத்துக்கே சதுரங்கத்தை கத்து கொடுத்தது நம்ம இந்தியா. நிஜமான மனிதர்களையே சதுரங்க காய்களாக பயன்படுத்தியது நம்ம இந்தியா. என் பொண்ணை கட்டிக்கணும்னா அதுக்கு சதுரங்கத்துல சிறந்தவனை கொண்டு வாங்க, அவன் தான் மாப்பிள்ளை. சிவனார் சும்மா இருப்பாரா? தொண்டு கிழமா வரார். நீயாடா விளையாட போறன்னு எல்லாரும் கேலி பண்றாங்க. அவர் போய் பார்வதி தேவியோட உட்கார்ந்து ஆட ஆரம்பிக்கிறார். தேவியே திகச்சு போறா. எத்தனையோ ராஜாக்கள் வந்து பெண் கேட்டு யாராலையும் அவளை கட்டிக்க முடியல. சிவன் வென்று விட்டார். என்ன பண்றாங்க? சதுரங்கன்னா நம்ம அதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். காய்களை வைக்கிறாங்க, கட்டைய உருட்டுறாங்க. கர்மா தீர்ந்த ஆன்மா காயானது பலத்துக்கு போய் சேருதுங்க. அதுதான் சதுரங்கம். எந்த ஆன்மாவுக்கு கர்மா தீர்ந்து போச்சோ அது பலமாயிடுது. எந்த ஆன்மாவுக்கு கர்மா தீரலையோ அது மறுபடியும் வெட்டுப்படுது. அதுதான் பிறவி. அந்த விளையாட்டை அவங்க இன்னைக்கும் விளையாடுறாங்களாம். புண்ணியம் செஞ்சவங்க அந்த சதுரங்க வல்லபேஸ்வரர் கோயில்ல அந்த தாயக்கட்டை உருட்டுற சத்தம் கேட்க பாக்கியசாலி கூட இருக்காங்களாம். இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே சிலுக்குது. மகா பெரியவா இதை ஒரு தடவை சொன்னார். கர்மா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 18 பேர் கொண்ட குடும்பம். அப்ப எல்லாம் கூட்டு குடும்பம். அவருக்கு சம்பளம் 108 ரூபாய். அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, எத்தனை பெரிய குடும்பம், அத்தை பாட்டி, அவங்க இவங்கன்ட்டு. அது நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம். ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை பட்டினி. அவர் இடைவிடாம உழைக்கிறார். எங்கேயாவது மேற்கொண்டு வேலை செஞ்சா சின்ன ஊதியம் கிடைக்குன்னா அதையும் செய்யறார். கடவுள் மேல வெறுப்பு வந்துடுச்சு. இதத்தான் மகா பெரியவா சொல்றார். மகா பெரியவாளுக்காக, அந்த மண்டபத்துக்காக, அந்த மடத்துக்காக கொட்டி கொடுத்த குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பா வாடா, மகா பெரியவா வந்து 4 மாசம் சாத்துர்மாச விரதம் இருக்காரு, போய் பார்த்துட்டு வரலாம். நீ தினமும் தான் சிவ பூஜை பண்ற, உனக்கு சிவன் அளந்தா கொடுத்துட்டா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அடமா அன்னைக்கு போகல. இவர் அவங்க அப்பா போய் மகா பெரியவா கிட்ட இப்படி ஆயிடுச்சு, பண்ணிச்சிடுங்க, பையன் வரமாட்டேன்ட்டான். அப்ப மகா பெரியவா சொல்ற, கவலைப்படாத, நாளைக்கு உங்காத்துக்கு நான் வரேன். நடமாடும் தெய்வம் அவங்க வீட்டுக்கு போச்சான். படிக்கும் போதே எனக்கு உடம்பு செலுத்து போச்சுங்க. இது உள்ள போய் அவங்க பூஜா கிரகத்தை பார்த்துட்டு, இவ்வளவு ஏழ்மையிலையும் நீ தூய்மையா வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு ஒரு மகாலட்சுமி எந்திரத்தை அங்க வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாரு. அவர் எப்பேற்பட்ட மகான்! ஒரு வீடு தேடி போய் அந்த வீட்டு கஷ்டம் தீர ஒரு எந்திரத்தை வச்சுட்டு வந்தாராம். அத பார்த்துட்டு அவங்க அந்த பையன் வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தை அப்படி குளிக்காம கொள்ளாம வீட்டுக்குள்ளார வந்தவர், இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த நேரம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே, மகா பெரியாவால நான் வாங்கோன்னு கூப்பிடாம இருந்துட்டேனேன்னு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அப்படி அழுதாராம். மறுநாள் அவரும் மகா பெரியாவாவை அவங்க அப்பாவோட போய் பார்த்திருக்காரு. என் மண்டு ஓரமா நில்லு அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா சின்ன வயசுல அவன் அடிக்கடி அந்த குழந்தை போகும்போது மண்டுன்னு தான் கூப்பிடுவாராம். ஏன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமா அந்த குழந்தை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கிட்டு, என்னடா என்னை பார்க்க வந்தியான்னு கேட்டாராம். என்னை மன்னிச்சிடுங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? கர்மாடா கர்மா. இதத்தான் அடியேன்னு சொல்ல வர. நாமெல்லாம் தாயக்கட்டையில இருக்கிற தாயம்.
போட்டாதான் பழமாகும். உங்க வீட்டுல நான் மகாலட்சுமி யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இனிமே உனக்கு கர்மா தீர்ந்துடுச்சு. அந்த கர்மா தீரணும். அந்த கர்மா தீர்றதுக்கு நாம என்ன செய்யணும்? அதுக்காக கடவுள்கள் அவதாரம் எடுக்கிறாங்க. மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுக்கிறார். சிவன் திருவிளையாடல் பண்றார். பார்வதி சதுரிகங்களுக்கு ஒரு தர பூமிக்கு வர்றா. அப்படி தாட்சாயணியா வந்தா. தட்ச பிரஜாபதியோட வளர்ப்பு மகளா வந்தா. வந்தவ சிவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான். நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப ஸ்லாகியமான ஒரு ஸ்லோகம். அபர்ணா சண்டிகா சண்ட முண்டாசுர நிஷோதினி அபர்ணா. பாஷ்யம் நம்ம பாஸ்கரர் பாஷ்யம் எழுதினவர். அந்த அபர்ணாங்கிற எழுத்து மேல கோடு கிழிச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தாட்சாயணியே வந்து கனக மகாலட்சுமியை பொழிஞ்சிட்டு போனான்னு படிச்சிருக்கோம். இப்படி எல்லாம் வருமா ஆன்மீகத்துல இருந்தா? அப்படி எல்லாம் வரும்னா கர்மா தீரணும். அப்ப நாம என்ன செய்யணும்? பழத்துக்கு போற காயா மாறணும். என்ன பண்ணணும்? நல்லவங்களோட சேரணும். 4 ஸ்லோகம் சொல்லணும். ஒன்னும் தெரியலையா? ஓம் நமச்சிவாயா சிவாய நம ஓம் இதாவது சொல்லணும். அப்படி தாட்சாயணி வந்து பிறக்க, தட்சன் வந்து தானே சிவனாலதான் பிறந்தேங்கிறத மறந்துட்டு கைலாசத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தட்சனுக்கு தனியா ஒரு ஆசனம் போட்டு உட்கார வைக்கிறாங்க மாமனாருக்கு. அதாவது அப்ப இன்னும் மாமனார் ஆகல, உட்கார வைக்கிறாங்க தட்ச பிரஜாபதிய. அப்ப தட்சன் சொல்றான், உன் பொண்டாட்டிய என் வீட்டுலதான் வளர்றா, வருங்காலத்துல அவள் உனக்கு நான் கட்டி கொடுக்கணும், எந்திரிச்சு நீ என்னை வான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வந்துடுறார் தட்சன். அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட சொல்றாரு, கனவு காணாதே, இனிமே உன்னை நான் சிவனுக்கு கட்டி தர மாட்டேன், சுடுகாட்டுல வாழ்ற. நம்ம சினிமாவில பார்த்திருப்போம், எவ்வளவு ஏச முடியுமோ அவ்வளவு ஏசுறாரு. அப்படி ஏசுனதுனால பார்வதி இன்னும் வைராக்கியமாகி எல்லாத்தால ஒண்ணுமே சாப்பிடாம ஒத்த கால நின்று தவம் பண்ணி சிவனோட ஐக்கியமாயிட்டான். அப்பவாவது பிரஜாபதிக்கு புத்தி வந்ததா? இல்ல. என்ன பண்றான்? யாகம் பண்றான். எல்லாரும் நினைச்சுக்கிறோம், நம்ம தாருகாவன ரிஷிகள் கூட நினைச்சாங்க, நாம பண்ற யாகத்தினாலையும் ஹோமத்திலையும் கொடுக்கிற அவிர்வாகத்தினாலதான் 33 தேவர்களும் வாழ்றாங்க. அப்ப பிச்சாடனராகவும் மோகினியாகவும் சிவனும் விஷ்ணுவும் போனாங்க. அந்த தாரிகாவன ரிஷிகள் எல்லாம் என்ன ஆனாங்க? அடுத்த ஜென்மாவில மதுரை அம்பதியில பெண்களாக பிறந்தார்கள். அவங்களுடைய கைய பிடிச்சு வளையல போட்டு முன்ஜென்ம வினையை நீக்கினார். ஒரு ஜென்மமே தாரிகாவன ரிஷிகள் எடுத்தாங்க. வளையல் விற்ற படலம்னு சொல்றோமே, அதுதான். அவங்க கைய பற்றி அந்த நரம்புகளை ஒரு சுண்டு சுண்டி வளையல போட்டார் பாத்தீங்களா, அப்ப ஞானம் தெளிஞ்சதான். அது மாதிரி தட்ச பிரஜாபதிக்கு தெரியவே இல்லை. தாட்சாயணி தேவி வர்றா, அப்பா வீடாச்சே, அக்கா தங்கிலோட பழகிருக்கோமே, பிறந்த வீடாச்சே. பெண்களுக்கு பிறந்த வீடுனா ஒரு தனி சோகம், என்னமோ ரொம்ப அப்படியே நம்மளை காப்பாத்துற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். அப்படி போய் அப்படி குதிச்சுட்டு கிடப்போம். வெறும் பச்சை தண்ணி குடிச்சா கூட ரொம்ப சந்தோஷமா பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கோம். அப்படி போறாங்க, வான்னு கூப்பிட ஆள் இல்லை. வாசல்ல சிவபெருமானை ஒரு சிலையா வச்சு துவாரபாலகர் மாதிரி நிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே போறா. அம்மா வந்து அழுதுகிட்டே பக்கத்துல போக போறாங்க. தட்சன் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சகோதரிகள் 27 பேரும் அலறாங்க. தட்ச பிரஜாபதி, உன்னை யார் இங்க கூப்பிட்டா? நான் கூப்பிட்டேனா? போ வெளியே. உங்க புருஷனுக்கு இங்க அவிர்வாகம் கொடுக்க முடியாது, இது நியாயம் இல்ல. 33 தேவருக்கும் அவிர்வாகம் கொடுக்குற, அப்படி என் புருஷனுக்கான பங்கையை நீங்க கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அவிர்வாகம் கொடுப்பது எப்படிங்கன்னா சாமிக்கு கொடுக்கறது இல்லைங்க. நம்முடைய வினை பதிவுகளை அக்னி பகவான் 7 கரங்களும் 3 கால்களும் கொண்டு ஸ்வாகா தேவி அப்படிங்கிறவங்க மனைவி மூலமாக 14 புவனங்களிலும் வசிக்கும் தேவர்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலயும் அந்த அவிர்வாகம் அப்படிங்கிறது, அவிர் அப்படின்னா யாகம், அவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவிர் பாகம் அப்படின்னா ஒரு பகுதி. சிவனை முதன்மைப்படுத்தி தான் யாகம் செய்யணும், அந்த அவிர்வாகம் கொடுக்கணும். சிவனை அவமதிக்காதுன்னு தாட்சாயணி சொல்ல, உனக்கே இங்க அனுமதி இல்லை, உன் புருஷனுக்கு அவிர்வாகமான்னு சொல்ல, அந்த குண்டத்திலேயே இறங்கிடுறாங்க. இறங்கினவங்க ஆடல, அசையல, அப்படியே நின்னுட்டாங்க. இத கேள்விப்பட்ட சிவனார்
ரொம்ப கோபமடைஞ்சு தன்னுடைய தலை முடியிலிருந்து பிச்சு கீழே போடுறார். ஜடா முடியிலிருந்து வீரபத்ரர், காளி, முனீஸ்வரன், காத்தவராயன் அந்த மாதிரி நம்மளை காப்பாத்துற எல்லா எல்லை சாமிகளும் திரண்டு வராங்க. யட்சன் என தலை கொண்டான். வீரபத்ரர் வந்தார். யட்சன்னா தக்ஷன். அவனை ஏன் யட்சன்னு சொல்றாங்கன்னா புத்தி இல்லையா, அதனால யட்சன். அவனுடைய நின தலை கொண்டார். தலையை வெட்டியாச்சு. பகல் கண் கொண்டான். இரவு பொழுதுக்கு ஒரு கடவுள், பகல் நேரத்துக்கு ஒரு கடவுள். அந்த பகலுக்கான கடவுளுக்கு கண் கண்டான். அவன் கண்ணை எடுத்துட்டான். ரவிகளில் ஒருவன் பல் இருத்து கொண்டான். சித்திரை மாத விஷ்ணு, வைகாசி மாத அரியமானு 12 மாசத்துக்கு 12 ஆதித்யர்கள். அந்த ஆதித்யனோட ஒரு பல்லை எடுத்தாச்சு. அவன் கிழவன் ஆயிட்டு. மெச்சன வியாத்திரன் திரளை வேறா கொண்டான். மெச்சன வியாத்திரன்னா குரு பகவான். அவர் தான் தேவர்களுக்கு பிரகஸ்பதி தான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும். அவர் தான் குரு. அவரே முன்ன நின்று யாகம் செய்யறதான்னு அவருடைய யாக சக்தி பூராவையும் வீரபத்ரர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த யாகத்துக்கு காவல்காரனா யம தர்மராஜன் நின்னானா. அவன் தாளை அறுத்தான். சந்திரனை உதர்த்தார். சந்திரனை ஒரே உதைய உதைச்சிட்டார். சந்திரன் உருண்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவன் அந்த வீட்டு மாப்பிள. உணர்வில்லா தக்கந்தம் சிரசை கொழுது அச்சமர அழித்தொழித்தார் அமலரும் தானே. வீரபத்ரர் அமலரா, குற்றமற்றவரா. இப்படி செய்யவும் அவங்க பொண்டாட்டி வந்து அலறாங்க. தட்சனோட மனைவி தாக்ஷாயணி தேவி இங்க நிக்கிறாங்க. எல்லாரும் மகாவிஷ்ணுல இருந்து எல்லாரும் அப்படி துடிக்கிறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டா தாக்ஷாயணி. 3 தேவர்கள்ல நீங்க தானே விஷ்ணு, பிரம்மா, சிவன் இல்லாம இந்த யாகம் நடக்குதே, உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்டா. சரியான கேள்விதான் கேட்டா. ஆனா புருஷனோட பேச்ச மதிக்காம வந்து கலந்துக்கிட்டான். சிவபெருமான் வர்றாரு பூமிக்கு. இறங்கி வந்தவர் தாட்சாயணி தேவிய பார்த்துட்டும் அப்படியே துடிச்சு போயிட்டார். அப்படி ஒரு நாடகம். அங்க இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது சிவனுக்கும் பார்வதிக்கும். ஆனா அப்படியே துடிச்சு போயிட்டார். உலக வழக்கு அது. தாட்சாயணியோட மனைவி வந்து அழவும் ஒரு ஆட்டோட தலையை கொண்டு வந்து தட்சனோட சிரசுல பொருத்தினாங்க. ஏன் ஆட்டோட தலைங்கன்னா ஆட்டு மந்த, ஆட்டு புத்தி. யார் என்ன சொன்னாலும் மண்டையாட்டும் ஆடு. அதுக்காக ஆட்டோட தலையை வச்சுட்டாரு. தாட்சாயணியத்துக்கு தோல்ல போட்டுட்டாரு. 14 லோகத்துக்கும் ஆறாறு ஊழி தாண்டவம் ஆடுறாரு. அவருடைய வேலையே இதுவும் அவர் பார்க்கலையா. ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா எந்த யாகமும் செய்ய முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் பொண்டாட்டி வலது பக்கம் நிக்கல. ஒரு கர்மா செய்ய முடியாது. ஒரு பெற்றவங்க பெரியவங்களுக்கு பித்திருக்காரியம் செய்ய முடியாது. இந்த உலகம் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஆடுறாரு. அதனால லலிதா தேவியோட உத்தரவுப்படி மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை எடுத்து தாக்ஷாயணியின் உடலை சேதிக்கிறார். உலகத்துல 51 இடங்கள்ல உலகம் முழுக்க தாக்ஷாயணி தேவியின் உடல் பாகங்களும் ஆடை ஆபரணங்களும் அவள் மேனியில ஒளி வீசும் அந்த ஆறா அது ஈங்கோய் மலையிலையும் விழுந்தது. அப்படி கண்டகே நதிக்கரையிலையும் விழுந்தது. அதுவும் ஒரு தக்ஷ வேள்வியால் நிகழ்ந்த தாக்ஷாயணியின் சக்தி பீடம். அந்த கண்டகி அப்படிங்கிறது எப்படி வந்ததா? தாமோதர் குண்டம், அதுல நதிகள் 2 உற்பத்தி ஆச்சான். ஒண்ணு மர்ஷான், இன்னொன்னு கண்டகியம். புனிதமான கண்டகி நதியில அன்னையின் வலது கன்னம் விழுந்ததாங்க. தாட்சாயணியோட வலது கன்னம் விழுந்தது. கண்டகி அப்படின்னு ஒரு தேவதாசி பெண் அந்த ஊர்ல இருந்தாலும் அந்த காலத்துல கணிகையர் வீதி அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவளுடைய குலத்தொழில் அதுதான். அவ அது மாதிரி இருந்தா. வேற வழி தெரியல. சின்ன குழந்தையிலேயே பழக்கப்படுத்திட்டாங்க. அவ இருந்தா. ஆனா எப்படி இருந்தா? அவ வந்து இந்த ஆன்மாவுக்கு இந்த வேதம் நிகழல, இந்த உடம்புக்கு தான் நிகழுது அப்படின்னு மகாவிஷ்ணுவாக வர்ற ஒவ்வொரு புருஷனையும், ஒவ்வொரு ராத்திரி வரும் ஆண்மகனையும் மகாவிஷ்ணுவாக பாவித்து தான் கலப்பது மகாவிஷ்ணுவோயே கூடி கலக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டாலாம். ஒரு புருஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாலாம். எல்லாரும் கேலி பேசினாங்களாம். ஏண்டி அவன் என்ன பொன் கொடுக்குறான், என்ன பொருள் கொடுக்குறான்னு பாப்பியா? அவனுக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டு அவனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு என்ன இது பதிவிரதாத்தனம் அப்படின்னு சிரிச்சாங்களாம். ஆனா அவ அதே மாதிரி செஞ்சாலாம். இந்த ஆன்மா ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஆன்மாவையும் மகாவிஷ்ணுவாக சுவீகரிக்குது. நான் வேற வேற உடம்பாகவோ வேற வேற ஆன்மாவாகவோ பார்க்கல, நான் மகாவிஷ்ணுவோ தான் தினம் கூடி கலக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலாம்.
ஒரு நாள் ஒரு பெருநோய் தொழுநோயில பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவகிட்ட வந்தானா. வழக்கம் போல அந்த பதிவிரதா தன்மையோட முகம் கோணாம பணிவிட செஞ்சாங்களாம். காலையில எந்திரிச்சு பாக்குற அந்த குஷ்டரோகி இறந்து கிடக்குறான். இத பார்த்ததுமே ஊராரவள என்னமோ ரொம்ப பெருசா ஆட்டிட்டியே இப்ப பார் அப்படின்னு கேலி பேசுறாங்க. அவ ஒன்னும் சொல்லலையா. இவனோட நான் இரவு கழித்தேன், அதனால் இவன் என் கணவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிதை ஊட்டி அந்த சிதையில உடன்கட்டை ஏற போயிட்டாளாம் கண்டகி மாதம். அத பார்த்ததும் அவங்க பெத்தவங்களும் சுத்தவங்களும் எல்லாம் ஓடி வராங்க. ஏண்டி இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு. அப்போ அந்த குஷ்டரோகியின் உடம்புல இருந்து அதிசயமான தகதாக்கும் தங்க மேனியோட நாராயணன் சதுர்புஜங்களோடு திவ்ய ரூபமாக தரிசனம் கொடுத்தாராம். அப்ப கண்டகி கிட்ட சொன்னாராம், நீ இப்படி ஒரு மகாவிஷ்ணு மேல தீவிர பக்தியா இருந்து இங்க கண்டகி நதி இருக்குது இல்லையா, நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிருந்தா தேவி துளசியாகவும் நாராயணன் கண்டகி நதி சீலாவாகவும் அங்க இருக்காங்க. இந்த நதியிலே கலப்பாய். தாட்சாயினி தேவியின் வலது கண்ணம் விழுந்த பகுதியில இந்த கண்டகி நதியில உனக்கும் ஒரு பாகம் இருக்கு. உன்னுடைய உடல் தான் மாசுபட்டதை தவிர உன்னுடைய உள்ளம் மாசுபடல. இப்ப 2 வகையிலையும் புனிதமாயிட்ட நீ கண்டகி நதியோடு இணைந்து கலப்பாய் அப்படின்னு அருள் கொடுத்தாங்க. இது முத்திநாத்துல ஓடுன கண்டகி நதியோட ஒரு பாகம். நம்ம சிவபெருமானுக்குன்னா கைலாசம், விஷ்ணுவுக்கு வைகுண்டம், பிரம்மனுக்கு சத்தியலோகம். அதே மாதிரி நம்ம லலிதா தேவிக்கு தனியா ஒரு லோகம் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒண்ணுன்னா அம்பாளுக்கு 2 வாசஸ்தலங்கள். ஒண்ணு இந்த அகில உலகம், 7 14 பிரம்மாண்ட லோகம். அதுல எல்லா கிரகங்களும், அதாவது நவகிரகம் கிடையாது, அவங்க சொல்றது 7 14 புவனங்களும் தன்னையே சுத்தி சுத்தி வர்றாப்படி ஏற்பாடு பண்ணி மத்தியில மேறு சிகரத்துல உட்கார்ந்து இருப்பாங்களாம். இதத்தான் நம்முடைய உச்சி சிரசுன்னு நாம சொல்லிக்கிறோம். 2வது பிரம்மாண்டத்தில் உட்படாத தனி லோகம் ஒண்ணு சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள ஒரு தீவு அமைச்சு சுதா சாக்கர மத்தியஸ்தா காமதா காமதாயினி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல வரும். அந்த சுதா சாக்கரத்தையே சிருஷ்டி பண்ணி அதுக்கு மத்தியில காமாட்சி, காமதாயினி, காமலாலி அப்படின்னு அவங்களுக்கு நிறைய லலிதா பரா சோட்டசி அத்தனை நாமங்களோட அமிர்த சாகரத்துல அவங்க குடியிருக்கிறாங்களாம். அதுக்கு பேரு மணித்வீபம். அந்த மணித்வீபம் தான் மகா பெரியவார் அப்படி அதை உணர்ச்சி பூர்வமா அத்தனை ஸ்லோகங்களை அவர் சொல்லியிருக்கார். நம்மால முடிஞ்ச வரைக்கும் அதுலயும் கொஞ்சம் பார்க்கலாம். நேர் மத்தியமானாலும் சரி, அமிர்த சாக்கரமானாலும் சரி, அந்த தீவுக்கு அவங்க போயிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அங்க வசிக்கிற அத்தனை தேவதா மூர்த்திகளும் அமிர்த சாகரத்துல திளைக்க வேண்டியதுதான். வெளிக்கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அரண்மனை வரைக்கும் அவங்க கொழு இருக்கும் இடம் வரைக்கும் ஒரே மாதிரியான பிரகாரங்கள், வனங்கள், தடாகங்கள், பரிவாரங்கள். அவங்கள சுத்தி 25 கோட்டைகளும் பிரகாரங்களும் சூழ்ந்ததான். முதல்ல இரும்பு, அப்புறம் வெள்ளி, அப்புறம் பித்தளை, இப்படி ஒவ்வொரு லோகமா 12 லோகம் செஞ்சு கடைசியில ஸ்வர்ண பிரகாரம் வரைக்கும் கோட்டை கட்டி அதுக்கப்புறம் நவரத்தினங்களையே செங்கல் மாதிரி இணைத்து கட்டப்பட்ட கோட்டை. இப்படியே அப்படியே சூஷ்மமா அப்படின்னா அரூபமா போய் 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 மனசால ஆன கோட்டை குகேஸ்வர். நம்ம குகம், நம்ம ஹிருதயம். புத்தியால ஆன கோட்டை நம்ம சிரசுலதான் லலிதாதேவி உட்கார்ந்துருக்கா. அகங்காரத்தினால் ஆன கோட்டை. இந்த இடத்துல அகங்காரங்கிறது ஆணவம் கிடையாதுங்க. நம்முடைய மனதின் ஆனந்த ததும்பலையே இங்க அகங்கார் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய தேஜஸ், சந்திர தேஜஸ், மன்மத தேஜஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்டை. இப்படிப்பட்ட கோட்டைகளுக்கு நடிகை திவ்ய விருட்சங்கள், ஆரண்யங்கள், காடுகள், பல நீர் ஓடைகள், இதையெல்லாம் தாண்டி போனா 25வது ஆவரண சுற்றிலே மகா பத்மவனம், ஒரே ஒரு தாமரையா பூத்து கிடக்குற அந்த தாமரை தடாகத்துல அகழி மாதிரி இருக்குமா. அதுக்குள்ள செங்கல்லுக்கு பதிலாக சிந்தாமணி கற்களையே வைத்து கட்டப்பட்ட அம்பாளின் அரண்மனை தெரியும். அதுக்கு பேருதான் சிந்தாமணி கிரகம். இது எங்க இருக்கு? நம்முடைய உச்சி சிரசுல சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் நடுவுல கொஞ்சோண்டு ஜலம் இருக்கும். அதுல எல்லின் முனையளவு இருப்பதே சிந்தாமணி தீபம். நம்முடைய பக்தியாலும் புத்தியாலும் பாவனையாலும் எத்தனை நம்ம எவ்வளவு உபச்சாரங்கள் பண்ணினாலும் அந்த இடத்துல ஆனந்தமா
கொழு இருப்பாளாம். அதுதான் நாம சொல்றோம். இன்னைக்கு நாம தாட்சாயினி சக்தி பீட்டத்துக்காக இவ்வளவு இது முன்னோர் சொன்னேன். மகாபெரியவா இன்னும் வர்ணிக்கிறாரு. இத தெலுங்குலயும் சமஸ்கிருதத்துல ஒரு பாட்டா இருக்கும். அந்த பாட்டு பண்ணா 1/4 மணி நேரம் ஆகும். மகாசக்தி மணி தீப நிவாசினி முள்ளோ காலக்கு மூல பிரகாசினி. இது அப்படியே நான் தமிழ்ல முடிஞ்ச வரைக்கும் இங்க மெசேஜா கொடுத்திருக்கேன். வலது உள்ளங்கை விழுந்த இடமும் நேபாள்ல இருக்குதாம். நாங்க அங்கெல்லாம் போக முடியலைங்க. வலது கால் விழுந்த இடம், வலது உள்ளங்கை விழுந்த இடம், கன்னம் விழுந்த இடம்னு சொல்றாங்க. நாம ஒரு மலை உச்சியில இருக்கோம், அது ஒரு மலை உச்சியில இருக்கு. இந்த சக்தி பீட்டங்கள்ல 43வது பீட்டமாக மானச சரோவர் திபேத்ல இருக்கான். தாக்ஷாயணியின் வலது உள்ளங்கை விழுந்த இடமா சக்தி பீட்ட வரிசையில 43வது பீட்டம் மானசரோவரில். இந்த சக்தி பீட்டம் திபெத் பகுதியில் உள்ள தாக்ஷாயணியின் வலது கன்னம் விழுந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தி பீட்டங்கள்னா அங்க அந்த அதிர்வலைகள் இருக்குங்க. இப்ப நாம சித்தர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுறோம். ஒரு இடத்துக்கு நாம போனா இந்த சித்தர்களோட பரிபூர்ண சக்தி இருக்கு. நம்ம குலதெய்வம் கோயில் போனா மனசு தானா ஒரு சந்தோஷத்துல துள்ளும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அங்க போயிருக்காங்க. சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அங்க இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி இந்த திபேத் பகுதியில அன்னை தாட்சாயினின் உடற்கூறுகளில் வலது உள்ளங்கை விழுந்த இடமாகவும், கண்டகி நதியில விழுந்த இடமாகவும், திபேத்லையும் விழுந்ததாகவும் சொல்றாங்க. இப்படி நிறைய நிறைய அங்க சுத்தி சுத்தி இமயமலையை சுத்தி நிறைய 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 சக்தி பீட்டங்கள் இருக்கு. அந்த உள்ளங்கை பாகம் எப்படி விழுந்ததாம் திபேத்ல, ரொம்ப வேகமா விழுந்துருச்சாங்க. மேல இருந்து கீழே விழுந்தது இல்லையா, அப்ப அந்த உள்ளங்கை ரொம்ப வேகமா விழுந்ததாம். இந்த உள்ளங்கையில அவ்வளோ ஒரு சக்தி இருந்ததுனால அந்த இடமே பள்ளமா போயிடுச்சான். பல யுகங்களுக்கு அப்புறம் பிரம்மன் இங்க வந்து அந்த குண்டத்தை, அந்த உள்ளங்கை விழுந்த இடம் குழியா இருந்தது இல்லையா, அதை நீர் நிரப்பி அந்த இடமே அழகா காட்சி கொடுத்து, இதுதான் மானச சரோவர். மானச சரோவர் அப்படின்னா நம்ம மனம் தாங்க மானச சரோவர். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரான் தமக்கு வாயே கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் சொல்றோம் இல்ல, அந்த உள்ளந்தாங்க இங்க மானச சரோவர். இதுல ஒரு சமயம் அத்ரி மகரிஷி தவம் புரிஞ்சாராம். அவருடைய கடுமையான தவத்துக்கு இறங்கி ஸ்ரீமன் நாராயணன் வந்து தன்னுடைய அம்சமா ஒரு குழந்தைய தர்றேன்னு ஒத்துக்கிறார். ஏன்னா அத்ரிக்கும் அனுசூயாவுக்கு குழந்தை இல்ல. இது நம்ம ஒரு தரம் பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒன்லைன் இன்னைக்கு பார்த்துக்கலாம். அனுசூயா தேவி ஆசிரமத்துல இருக்காங்க, அத்ரி மானசரோவர்ல தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம நாரதர் என்ன பண்றாரு, 3 தேவிகள் கிட்ட போய் கலகம் ஊற்றார். உங்க 3 பேர்த்த விட சிறந்தவ அனுசூயா மாதா அப்படிங்கிறாங்க. அது எப்படி நீங்க சொல்வீங்க, எங்களோட அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு சக்தி நீங்க சொல்வீங்க அப்படின்னு 3 தேவிகளும் சண்டை போடுறாங்க. இரும்பாலான தானியங்களை கொடுத்து இதை எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. 3 தேவிகளாலையும் முடியல. அனுசூயா கிட்ட கொண்டு போய் கொடுக்க, அவ சகலமும் நாராயணன் சிவன் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனோட கமண்டல ஜலத்தை எடுத்து அதை சமைத்தாலாம். அந்த தானியம் சுண்டலா பண்ணி கொடுத்தாங்களாம். இப்படி நிறைய நிறைய நாரதர் விளையாடல் பண்ணியிருக்காரு. இந்த சிவனும் பார்வதியும் அடிச்சுக்கிறாங்க. பூலோகத்துல அனுசூயா மாதா எவ்வளவு நல்லவங்க, எதுக்கு அவங்களை இப்படி நீங்க 3 பேரும் சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சரி இவ்வளவு நாள் நாங்க சோதிச்சோம், இப்ப ஒரே ஒரு சோதனை மட்டும் வச்சிடறோம், அதுலயே அவங்க ஜெயிச்சா நாங்க 3 பேரையும் அவங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம் சரின்னு சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் ஒத்துக்கிறாங்க. நீங்க பூலோகத்துல போய் அந்த அம்மா கிட்ட அவங்களுடைய கற்பை சோதனை செய்யுங்கள், எந்த பெண்ணும் சொல்லக்கூடாது. பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி சொல்றாங்க. சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் அங்க போறாங்க. எப்படி போறாங்க, பிக்ஷாந்தேகின்னு போறாங்க. மாறு வேஷத்துல போறாங்க. அம்மா நாங்க தீவிரமான விரத முறை அனுசரிக்கிறோம், உங்களால எங்களுக்கு பிச்சை இட முடியுமா? அத்ரி மானசரோவர்ல தவத்தில் இருக்காரு, அனுசூயா தேவி இங்க பர்ணசாலையில இருக்காங்க.
உங்களுக்கு எந்த விதமான பிச்சை, எந்த விதமான விரதமானாலும் என் கணவரின் ஆசையால் நான் செய்வேன். நீ அப்படின்னா உடம்புல நிர்வாணமாக எங்களுக்கு பிச்சை இடணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. அவங்க ஆக்ஞா சக்கரம் விழிக்குதான். வந்திருக்கிறது சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படியா சொல்லிட்டு கணவனோட கமண்டல ஜலம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டாந்து 3 தேவர்கள் மேலையும் தெளிக்கிறாங்க. தெளிச்சா என்ன ஆகுது? 3 பேர் குழந்தைங்களாயிட்டாங்க. கொண்டு போய் உள்ள அவங்க கேட்டா அப்படியே அவங்க பசி ஆத்துறாங்க. அத்ரி வர நமக்கு பாருங்க 3 குழந்தை பிறந்திருக்கு. பெண்டாட்டியை சந்தேகிக்கல. இது தவத்தின் பலன், தெய்வ திருவிளையாடல்னு புரிஞ்சுக்கிட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க யாரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு. அப்படியா, என்ன பாக்கியம்! 3 குழந்தையும் தொட்டில போட்டு தாளாட்டுறாங்க, புருஷனும் பொண்டாட்டியும். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லா லோகத்திலையும் புருஷங்களை தேடுறாங்க, ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. நாரதர் கிட்ட போய் உன் பேச்ச கேட்டு நாங்க கேட்டோம் சொல்ல, நீங்க லோகமாதா, நீங்களே கெடலாமா அப்படின்னு சொல்லி நாரதர் சிரிக்க, பூலோகத்துல அனுசூயாக்கு பர்ணசாலையில அத்ரியும் அனுசூயாவும் உங்க புருஷங்களை வச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்களான்னு சொல்ல ஓடி போறாங்க. அம்மா பதின் தேகி, எல்லாரும் கேட்கறது பிக்ஷான் தேகி. இவங்க 3 பேரும் கேட்கறது பதின் தேகி. அத்ரியும் அனுசூயாவா இவங்க நமஸ்கரிக்க போறாங்க. இல்ல, நீங்க உலகத்தை ஆளும் தெய்வ சக்திகள், நீங்க நமஸ்கரிச்சா எங்களுக்கு தான் பாப்பம் வரும், வேண்டாம். அப்படியா, எங்க புருஷன்களை கொடுத்துருங்களேன். அவங்கவுங்க புருஷனை அவங்கவுங்க தூக்கிப்பாங்கம்மா. அனுசூயா சொல்லியாச்சு. குழந்தைய தொட்டு தூக்குறாங்க. இவங்க தொட்டுனதான் அவங்க சுயரூபம் வந்துட்டு, ஆனா மாத்தி மாத்தி தூக்கிட்டாங்க. அதனால 3 தேவிகளும் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்களாம். அப்ப சொன்னாரா அத்ரி, நான் இப்பதான் மானசரோவர்ல இருந்து தவம் முடிச்சு வந்தேன். நாராயணன் வந்து எங்களுக்கு குழந்தை தரேன்னு சொன்னாரு. எங்க பர்ணசாலைக்கு நீங்க அதிதிகளாக வந்திருக்கீங்க. நீங்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடுன்னா பழம், காய், கனி, கந்த மூலம் சொல்லக்கூடிய வேர், இலை, மூலிகை, எல்லாருக்கும் மனசு நிறைஞ்சு சாப்பாடு போட்டாங்களா அத்ரியும் அனுசூயாவும். இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமே, வரம் வாங்கியிருக்கோமேன்னு அத்ரியும் அனுசூயாவும் கேட்க, 3 தேவர்களும் இணைந்து தத்த பிரபுவா மாறி தத்தாத்திரேயராக மாறினாங்க. எப்படி மாறினாங்கன்னா, எந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேர்த்தையும் குழந்தைங்களா மாத்தினார் அத்ரியும் அனுசூயாவும் அவங்க சாப்பிட்ட பிரசாதத்தை சாப்பிட்டார்கள். நாம தான் இவங்களை குழந்தைங்களா மாத்தணும்னு கொஞ்சமும் கர்வம் இல்லை. சிவன், பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்க சாப்பிட்ட அப்புறம் அந்த பிரசாதத்தை நமக்கு, நாம் எப்படி சாதம் பிரசாதமா மாறுதோ அந்த பிரசாதத்தை உண்டார்கள். அங்க சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 அம்சங்களோடு தத்த பிரபு பிறந்துட்டார். அந்த தத்தாத்திரேயன் தான் அனகா தேவி வல்லப்பா. அது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதியோட அம்சம் அனகா. அந்த தத்தாத்திரேயர் ஒரு தடவை இமயமலையை கடக்க போனாராம். அப்போ இமயவன், அதாவது ஹிமாச்சல் மலை, அவர் முன்னாடி வந்து, மகரிஷி தங்களுடைய வரவலால நான் இன்னைக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டேன். இந்த பெருமலையானது உங்களுடைய பாதங்கள் படுவதால் புனிதமாகிறது. நீங்க என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மலையரசனே, மங்களம் உண்டாகுக. மந்தரகிரி, விந்தியகிரி, நிடதகிரி, ஹேமகூட்டம், நீலம், கந்தமாதன பர்வம் எல்லாமே மலைகள். உன்ன மாதிரி பிரம்மாண்டமா இல்ல, இருந்தாலும் அங்க பக்தர்கள் அங்க கூட்டம் கூட்டமா போறாங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. அங்க இருக்கிற தெய்வங்கள் உறையும் இடங்கள். அது போல இந்த இமயத்துல என்னென்ன கோவில்கள், என்னென்ன சக்தி பீட்டங்கள், என்னென்ன புனித நதிகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கியோ அதை பூமிக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை நான் விரும்புகிறேன். அதுக்காக உன்னிடம் நீ மறைத்து வைத்துள்ள தெய்வீக இடங்களுக்கு என் கூட வந்து வழிகாட்டு. இமயமலை அப்படியே நிக்குது. இமயத்தின் ஸ்வரூபம் இவர் கூட வந்து வழிகாட்டுது. அவரது வேண்டுகோளுக்கு மகிழ்ந்த இமயவன் முதலில் கைலைநாதனை தரிசிக்க வழிகாட்டினார். அதன் பிறகு இருவரும் மானசரோவரை அடைந்தனர். அதன் மகிமையை இமவான் எடுத்து கூறுறார். பிரம்மாவின் புத்திரர் மரீசி ஒருமுறை கைலையில் பரமேஸ்வரனை குறிச்சு தவம் பண்ணாரு. அங்க முன்பே வசித்து வந்த ரிஷிகள், யோகிகள் உதவியுடன் சிவனை திருப்தி செய்ய 12 ஆண்டுகள் முறைப்படி ஆராதனை பண்ணார். முறைப்படி இமயமலையில நம்ம கால் வைக்கவே முடியாது. அப்படி குளிரும். ஸ்வெட்டரு, சாக்ஸ், கைக்கு கிளவுஸ், மங்கிக்குள்ள எல்லாம் போட்டுட்டு தான் நம்ம திரியணும். அதுல சர்வமும் துறந்து அந்த 12 ஆண்டுகள் அங்க இருந்த ரிஷிகளோட சேர்ந்து எல்லாரும்
அந்த தவ பர்ணசாலை எல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா எதுவுமே சீக்கிரமா நடக்கக்கூடாது. மனிதர்களான நாம தவிச்சுக்கிறோம். இந்த தெய்வம் இருக்கிறது நல்லா இருக்குதா, நல்லவங்களை வாழ வைக்குதா, நமக்கு ஒரு தேவைன்னா உதவுதா அப்படிங்கிற தெய்வம் நம்மை சோதிக்குது. அது பரீட்சை. அந்த பரீட்சையில நாம பாஸ் ஆகணும். அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. இந்த ரிஷிகள் அவங்களோட மரீச்சி எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. சாமி குச்சிங்க, அக்னி, அந்த அக்னி ஒராசுர அரணிக்கட்டை எல்லாம் வந்துருச்சு. முதல் நாள் வரைக்கும் சுத்தி தடாகத்துல தண்ணி ரொம்ப கிடக்குது. மறுநாள் போய் குளிச்சுட்டு வந்து பூஜை ஆரம்பிக்கலான்னு எல்லாம் மறுநாள் உசத்காலத்துல எந்திரிச்சு போறாங்க. உசத்காலம்னா உதய காலம். ஒரு பொட்டு தண்ணி கூட எங்கேயும் கிடைக்கலையா? ஏன் இப்படி நாம என்ன தப்பு பண்ணோம்? ஏதோ பண்ணிருக்கோம், அதனாலதான் நமக்கு மானசரோவர்ல கூட தண்ணி கிடைக்கல. இமயமலை உருகி அப்படியே நிக்கிதான், வலியவே இல்லையா. உருகி பனியா வந்தாதானே அந்த மழை வரும், அந்த தண்ணி வரும். எதுவும் இல்லை. அப்ப மரிஷிக்கு உங்களோட அப்பாவின் நினைவு வந்து நான்முகனை அவர் பிரார்த்தித்தார். நான்முகன் அவர்கள் முன்னாடி தோன்றி தங்கள் தண்ணீர் கஷ்டத்தை கூறி வழிகாட்டுமாறு கூற, பிரம்மன் கைலை நாதனை பிரார்த்திக்க, அந்த பனிக்கட்டியை தன்னுடைய கரங்களில் இருந்த உடுக்கையின் ஒலி கொண்டும் தன்னுடைய அக்னி ஏந்திருக்காரு இல்லையா ஒரு திருக்கரத்துல, அதனுடைய வெப்பத்தை கொண்டும் உருகி ஆறாக பெருக விட்டாராம். தாக்ஷாயினி தேவியின் அங்கம் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தில் நிரம்பி அழகிய ஏரியானது. இது மானசரோவருக்கு இன்னொரு கதை. ஒரு கதை வந்து பிரம்மா வந்து அதை செஞ்சாருன்னு சொல்றோம். ஒரு கதை இப்படி வருது. இப்படி நாம 2 தரம் இதை பார்க்கிறோம். அந்த மானசரோவருக்கு 2 கதை 3 கதை இருக்கு. 2 கதை இன்னைக்கு பார்த்துட்டோம். நம்முடைய தமிழ்நாட்டுல சிவனுக்கு அந்த பஞ்சபூத பஞ்ச பிரேத சிம்மாசன ஸ்வரூபிணியான லலிதா திரிபுர சுந்தரிக்கு ஜெயந்திபுர கோவில் அப்படிங்கிற இடத்துல பிரம்மா ஒரு கட்டில் கால், மதுசூதனன் ஒரு கட்டில் கால், சங்கரன் ஒரு கட்டில் கால், ருத்ரன் ஒரு கட்டில் கால், ஈசான்யனை மஞ்சமா போட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு திரிபுர சுந்தரி கோவில் ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ திரிபுர சுந்தரி கோவில் நம்ம சென்னையில இருக்குதுங்க. அந்த ஊருக்கு பேரு வேதகிரீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய ஆலயம். இதே மாதிரி புதுச்சேரியிலையும் ஒண்ணு இருக்கான். புதுச்சேரியில மகாத்மா காந்தி சாலையில இந்த கோவில் இருக்குதான். அந்த புதுச்சேரியில மகாத்மா காந்தி சாலையிலே சுமார் 1788ஆம் ஆண்டு தொடங்கிய வேதபுரீஸ்வரர் கோவில் இன்னி வரைக்கும் பிரதான தெய்வமான வேதகிரீஸ்வரர் அம்பாலோட இன்னைக்கும் அந்த கோவில் நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு. புதுச்சேரி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழும் பாடியிருக்காங்க. முத்துக்குமார சுவாமி 1858ஆம் ஆண்டு திரிபுர சுந்தரி மீது பாடல் பாடியிருக்காங்க. அருள்மிகு வேதகிரீஸ்வரர் உடனுரை திரிபுர சுந்தர் அம்மன் திருக்கோவில் பிள்ளை தமிழ் பாடியதன் மூலம் இது ஒரு தலமா மாறிடுச்சு. ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி நம்ம சென்னையிலையும் ஒண்ணு இருக்கு. அதுக்கான தகவல்களை சேகரிச்சுக்கிட்டும் இருக்கு. அப்புறம் மிதிலா சக்தி பீட்டம், நாம ஒரு போன வாரமோ அதுக்கு முன்னாடி வாரமோ நாம ராமாயணத்தை பார்த்தோம். கொஞ்சம் ஜனகபுரி அங்க பாலராமன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அரண்மனை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் சொன்னோம்ல. அது எங்க இருந்து பெண் எடுத்தார் ராமர்? நேபாளத்திலிருந்து தான் போய் பெண் எடுத்தார். அதனால அந்த மிதிலா மைதிலி ஜானகி பிறந்த இடமான அந்த ஒரு சக்தி பீட்டம் இருக்கான். அதுக்கு பேரு மிதிலா சக்தி பீட்டம், உமா சக்தி பீட்டம். இந்தியாவில் நேபாள் மற்றும் பீகார் 2 இடத்துல இருக்கான். கொல்கத்தா, பாட்னா, ரக்ஷால் மற்றும் காட்மாண்டுல இருந்து சக்தி பீட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போலாமா. மிதிலா சக்தி பீட்ட கோவில் திருவிழாக்கள். மிதிலா சக்தி பீட்டம் பீகார் மாநிலம் தர்பங்கா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது தசமகா வித்யா தேவிகளை ஒன்றான பகவதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது. சக்தியின் வெளிப்பாடு. இந்த கோயிலுக்கு வருகை தருவது நல்ல ஆசீர்வாதம், ஆன்மீக நிறைவை பெறலாம். இது பக்தர்களிடையே ஒரு சிறப்பு இடமாக அமைகிறது. மா ஜெயமங்கலா பீட்டம் அப்படின்னு இதை சொல்றாங்களாம். சதியின் உடலில் சில பல பாகங்கள் விழுந்தது. முக்கியமாக சதியின்
இடது தோள்பட்டை மிதிலாவில் விழுந்ததாக கருதப்படுகிறது. அதனால் இது மிதிலா சக்தி பீட்டம், சதி உமா சக்தி பீட்டம் அல்லது மங்கள தேவி கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற பைரவர் பேரு மகோதர். மிதிலா சக்தி கோவில் ராமாயண யுகத்திற்கு முந்தைய ஒரு வளமான வரலாறு. மிதிலா அப்படிங்கிறது ஒரு ராஜ்யம். ஜனகர் அப்படிங்கிறது அவர் பிறந்த வம்சம். ஜனகரோட இயற்பெயர் வேற, ஜனகரோட மனைவி பேரு சுனைனா. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நாம் இன்னொரு நாள் அதை தனியா வச்சுக்கலாம். மிதிலை அப்படிங்கிறது சீதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வளமான வரலாறு இருந்தது. ராமரின் துணைவியான தேவி சீதா அதே பகுதியில பிறந்து வளர்ந்தாங்க. அதனால ராமன் அங்க போய் சுயம்பரத்துல கலந்துக்கிட்டு அங்க இருந்து மிதிலை ராஜகுமாரியான ஜானகி தேவிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். ஜனகரின் மகள், அதனால் ஜானகி. மிதிலையின் ராஜகுமாரி ஆகையால் மிதிலா. தசரதனின் மருமகள், அதனால் தாசரதி மனைவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி வேதகிரீஸ்வரர் கோவில் இருக்கு. அத நாம இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான இன்னும் தகவல் எல்லாம் அடியே சேகரிக்கலாம். இன்னைக்கு நாம சக்தி பீட்டங்கள், கண்டகி சக்தி பீட்டம், மிதிலா சக்தி பீட்டம், அப்புறம் தாமோதர் குண்டம் இதை பார்த்துட்டோம். ரொம்ப 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 ஸ்லாகியமான சக்தி பீட்டம் எங்க இருக்குன்னா காமாக்கியா சக்தி பீட்டம். அதுக்கு பேர் என்னன்னா பிரக்ஞோதிஷபுரம். ஏன் பிரக்ஞோதிஷபுரம்னா தன்னை தானே ஒளிரும் நகரமா அது. அதனால அது பிரக்ஞோதிஷபுரம். தன்னை தானே சுயமாக ஒளிரக்கூடிய ஸ்தலம். ஸ்வயம் பிரகாசம் நாம சொல்றோம் இல்லையா, ஸ்வயம்பு. அதனால அது பிரக்ஞோதிஷபுரமா இருந்தது. அந்த பிரக்ஞோதிஷபுரத்துல உலகத்துல இருக்கிற அத்தனை அத்தனை அழகான பெண்களையும், லக்ஷ்மி சரஸ்வதி உள்பட அத்தனையும் அந்த அசுரன் கொண்டு வந்து சிறை வைக்கிறான். 1000 பெண்கள் கிடைத்தது அவங்கள மணந்துக்க அவன் முயற்சி பண்றான். அவன் கொண்டு வர வேண்டியது நீ பார்வதி மட்டும்தான். அதனால பார்வதிக்காக அவன் போறான். நம்ம தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? அசுரனை சத்யபாமா வதம் பண்ணாங்க, அந்த கதை தான் அது. அந்த பிரக்யோதிஷபுரத்துல அவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவ மாதர்களையும் கொண்டு வந்துட்டான். மகாலட்சுமியும் கொண்டு வந்துட்டான். இந்த மகாலட்சுமி அவனுடைய தாய்ங்கிறது அவன் மறந்துட்டான். மகாலட்சுமி அங்க வந்ததுனால உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வங்களும் அங்க குவிய ஆரம்பிச்சிருச்சான். பார்வதி தேவியும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்களாம். தன்னையும் இந்த அசுரன் கொண்டு போய் சிறை வச்சிடுவான்னு பார்த்துட்டு அவனை அழிக்கிறதுக்காக அழகான பெண் ரூபம் கொண்டு போறாங்க. அன்னைக்கும் அவனுக்கும் சண்டை அப்படி நடக்குது. அப்போ லலிதா தேவியோட அருளால நாம முந்தா நாள் பார்த்தோம் இல்ல, வாராகி மாதா. லலிதா தேவியின் சிறு முதுகில் இருந்து வாராகி, கணையாலில் இருந்து சம்பத்கரி, இடது கரத்துல இருக்கிற கரும்பில் இருந்து மாதங்கி, தேகத்திலிருந்து பாலா திரிபுர சுந்தரி, இவங்க எல்லாருமே அவங்க உற்பத்தி ஆகி அவனோட சேர்ந்து 21 நாள் சண்டைப்பட்டார்களாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் 21 நாள் சண்டை வந்தது. அதனால அந்த தீபாவளி சமயத்துல 21 நாள் விரதம் இருந்து கேதார கௌரி விரதம் இருக்காங்க. அந்த அசுரனை எப்படி இவங்களால சங்கரிக்க முடியல, அவ்வளவு யுத்தம் நடக்குது. அப்ப யோசிச்சு பாக்குறாங்க தேவி. கிருஷ்ண பகவான துணைக்கு கூப்பிடுறாங்க. ஏன் என்னால இவனை சங்கரிக்க முடியல? நீதான் உலகத்திலேயே பெரிய தலைவிமா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் வாங்கின வரத்தின்படி அவன் அன்னையின் கரத்திலேயே அவன் கொல்லப்படணும். அப்படியா? அவங்க அம்மா எங்க இருக்கா? பூமி மாதா தாமா அவனோட அம்மா. எப்படி வந்தா பூமியா? அப்ப சொல்றார், அம்மா நான் வராக அவதாரம் எடுத்தேன் இல்ல, கிரண்யனை வதம் பண்ண. ஆமா, அப்படி கிரண்யனை வதம் பண்ண நான் பூமி மாதாவை மீட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்ப பூமி மாதா என்னோட இணைந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் இந்த அசுரன். அப்ப நான் சொன்னேன், நான் ரொம்ப ரௌத்ரமா இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்திருக்கு, இது தேவனா இருக்க வாய்ப்பில்லை, இது அசுரனாதான் வரும் அப்படின்னு பூமாதேவி நானே தலை குனிந்தாள். நான் பண்ணின தப்புக்கு எனக்கு மன்னிப்பில்லையா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா உன்னுடைய கரத்தாலே உன் குழந்தை கொல்லப்படும். அதை கேட்டு அவ அதிர்ந்து போய்
பேச்சு மூச்சு இல்லாம பூமி மாதா மயங்கிட்டாமா. அவளை கொண்டு வந்து மூச்சை தெளிவிச்சு, உன்னுடைய ஒரு கூறு தான் வரும், பயப்படாதேன்னு ஆற்றுப்படுத்தினேன். இப்ப என்னுடைய மனைவி சத்யபாமாவா அவ வந்திருக்கா, அவளாலதான் இவளை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ண பகவானும் சத்யபாமாவும் வராங்க. சத்யபாமாவுக்கு தன்னுடைய அவதார மகிமை தெரியல. கிருஷ்ணர் வந்து ருக்மணியை விட பாமா மேல ஏன் அவ்வளவு பாசமா இருந்தார்? பூமி மாதா பூமி மாதா வந்து போய் கேக்குறாங்க, மகாலட்சுமிக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்றீங்க, எனக்கு எந்தவித முக்கியத்துவம் நீங்க தர்றதில்ல அப்படின்னு சொல்ல, உனக்கும் ஒரு அவதாரத்துல நான் புனிதமா ஒரு தன்மை தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தரேன்னு சொல்றாங்கன்னா, ராமாயணத்துல அவங்க வேதவதியா அவதாரம் பண்ணாங்க. சீதா மாதா அக்னி பிரவேசம் செஞ்சதை நம்ம எல்லாம் தப்பா சொல்றோம். ஆனா சீதையானவள் ராவணன் வந்து கடத்த முற்படும் பொழுது பர்ணசாலைக்குள்ளார ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ வேதவதி அவளுடைய மறு உருவம் வந்து அவன்கிட்ட சிறைக்கு போக துணியுது. சீதா மாதா பாதுகாப்பாக அக்னிஹோத்திரம் அந்த காலத்துல தினம் செய்வாங்க. அந்த அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய யாக குண்டத்துக்குள்ள இறங்கி அக்னி பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டாங்க. சீதா இப்ப பத்திரமா அக்னி பகவான் புனிதத்துக்குள்ளார இருக்காங்க. வேதவதி வெளியில வந்து சீதையா மாறி 11 மாதங்கள் அங்க தங்குறாங்க. அசோகவனத்துல அவ தங்கின அந்த தியாகத்துக்காகவும், வராக மூர்த்தியா இருந்தப்ப ஜனிச்ச அசுரனை கொல்றதுக்காகவும் சத்யபாமாவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த சத்யபாமாவும் கிருஷ்ண பகவானும் அங்க வராங்க. வந்து பாமா கிட்ட சொல்றாரு, இவனை நாம ரொம்ப கடுமையா எதிர்க்கணும், இத்தனை பேர் எதிர்த்தும் அவனை கொல்ல முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரசரமா அம்பெடுத்து விடுறார். ஆனா அவனை கொல்ல முடியலையும். மூர்ச்சையான அப்படி நடிக்கிற உடனே சத்யபாமா கிருஷ்ணன் ஆத்துப்படுத்தி அவர் கையில இருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து தான் தன்னுடைய கையில வாங்கி, நான் கிருஷ்ணனின் பட்டத்தரசி என்பது உண்மையானால் இந்த அம்புகள் உன்னை சிதைக்கட்டுன்னு 3 தரம் அம்பு விட்டாங்களாம். அவன் அம்மான்னு அலறிக்கிட்டு பூமியில விழும்பொழுதுதான் சத்யபாமாவுக்கு புரியுதான், அடடா இது நம்ம குழந்தை, நாமளே கொன்னிட்டோமே அப்படின்னு சொல்ல மடியில தூக்கி வச்சு அலறாலாம் சத்யபாமா. இது நமக்கு தெரியாத கதை. பொதுவா சொல்லுவாங்க, 8 பட்ட மகிழ்ச்சி, 8 பட்ட மகிழ்ச்சிக்கும் 8 குழந்தை. அந்த 8 குழந்தையுமே 64 வாரிசுமே காந்தாரி சாபத்தினால இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சத்யபாமாவுக்கு கொஞ்ச நேரம் அந்த கலைய பூமாவா தேவியா இருந்த அந்த இது ஞாபகம் வந்து, மகனே உன்னை என் கையாலே கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி அம்மா நான் பண்ணின தப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, லக்ஷ்மி சரஸ்வதி மட்டும் இல்ல பார்வதியும் நான் பெண்டால நினைத்தேன், அதுதான் அம்மா தப்பு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு, என்னுடைய மரணம் உங்களுக்கு பண்டிகையாக திகழட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் நாம தீபாவளி பண்டிகை அப்படின்னு ஒண்ணு செய்யறோம். அதுக்கு அந்த அசுரனே காரணம். அந்த தீபாவளி பண்டிகைக்கும் 2-3 கதை சொல்றாங்க. ஒண்ணு வந்து ராமாயணத்துல ராமர் வனவாசம் முடிஞ்சு நகரத்துக்கு திரும்பி வரும் பொழுது தீபங்களால் எல்லா இடமும் அலங்கரிக்கப்பட்டது, அதனால் தீபாவளி அப்படிங்கிறாங்க. அலியாக வைக்கப்பட்டது, வரிசை வரிசையாக வைக்கப்பட்டது, அதனால தீபாவளி அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரணமும் சொல்றாங்க. இப்படி இந்த அசுரனை கொன்னதுக்காகத்தான் நாம தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சத்யபாமாவுக்கும் ஒரு சிறப்பு கொடுத்து பூமி மாதாவுக்கும் ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க. நம்முடைய வராக சுவாமியோட ஒரு அவதாரம் தான் நாம வாராகியா இன்னைக்கு கும்பிடுறோம். இந்த வாராகி மாதாவுக்கு நாம இன்னைக்கு சரியா பார்க்க முடியல, இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். வாராகி மாதாவுக்கு கிராமத்துல அரசாலை அம்மன் அப்படின்னு சொல்றாங்களாம். அம்மனோட முதுகிலிருந்து வந்த இந்த வாராகி சக்தி பீட்டம் காசியில பாத்தாள வாராகியா இருக்கு. அங்கேயும் தேவியோட அங்கம் விழுந்தது, அதனால இத சக்தி பீட்டமா வச்சிருக்காங்க. நாங்க 2 தரம் காசிக்கு போயும் இதை சேவிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. யாராவது காசிக்கு போனா அவசியம் உங்களை பார்த்துக்குவாங்க. இந்த அம்மனை ஆரம்ப காலத்துல தமிழர்களும் கொண்டாடி இருக்கோம். அரசாலை அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கத்தை வாகனமாக கொண்டு உலகங்களுக்கும் தேவியான லலிதா பரமேஸ்வரின் சேனா நாயகி தண்டநாதா அப்படின்னு சொல்றாங்க. வராகி கல்பம் அப்படின்னு நம்ம பாஸ்கரன் எழுதியிருக்காரு. இந்த அகிலாண்டேஸ்வரி அரக்கோணத்திலிருந்து, அதாவது
காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில திருமால்பூர் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல பல்லூர்ல இவங்களுக்கு ஒரு கோவில் இருக்கு. ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலையும் இவங்களுக்கு ஒரு கோவில் இருக்கு. காசியிலையும் இவங்களுக்கு ஒரு கோவில் இருக்கு. சக்தி பீடங்களையும் இவங்களுக்கு ஒரு கோவில் இருக்குங்கிறது ஒரு தகவலா இன்னைக்கு நான் சொல்றேன். நம்முடைய ஜெயந்திபுரீஸ்வரர் கோவில் அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு தகவல் கிடைக்கல. கிடைச்சதும் அந்த கோவிலை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம லலிதா தேவியோட அங்கங்களிலிருந்து வந்த பாலா திரிபுர சுந்தரி, நம்ம நடமாடும் தெய்வம் மகா பெரியவா காலம் வரைக்குமே அவங்களுடைய சாநித்தியம் இருந்திருக்கு. அதை நாம அவங்க கொண்டாடினாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் விதத்துல காஞ்சி காமாட்சி உக்ர தேவதையா இருந்தாங்க. அந்த உக்ர தேவதைய ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தி, ஏன்னா பலி கொடுத்தாங்க. விவரம் தெரியாதவங்க பலி கொடுத்து காஞ்சி காமாட்சி அம்மனை உக்ர தேவதையா பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி காளி கோயில்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஆதி காமாட்சி பீட்டம். அங்க இருந்த அந்த கோவிலோட சாநித்தியம் இப்ப பெரிய கோவில்ல இருக்கு. நம்ம ஆதிசங்கரர் போனார், அம்மனை ஆற்றுப்படுத்தி அவங்களுடைய சக்தி எல்லாம் தாடங்கங்களாக செய்தார். 2 காதணிகளாக செய்தார். வலது காதலையும் இடது காதலையும் சங்காகவும் சக்கரமாகவும் அணிவித்தார். அப்பையும் அம்மனோட உக்கிரம் அடங்கல. அதனால கணபதிய பெரிய உருவமா செஞ்சு காஞ்சி காமாட்சி அம்மனின் கோவில்ல முன்னாடி வச்சிருப்பாங்க. எந்த அம்மாவுக்கும் எந்த குழந்தைய பார்த்தாலும் சிரிச்சுடுவோம் நாம. அப்படி அம்மனோட உக்கிரத்தை சாந்திப்படுத்தினாங்க. அந்த காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் சரி, சென்னையில ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் சரி நவாவர்ண பூஜைன்னு ஒண்ணு நடக்குங்க. ஒரு தரம் அடியேன்னு சொல்லியிருக்கேனோ என்னமோ, இன்னைக்கு சக்தி பீட்ட வரிசையில இதையும் நாம பாக்குறோம். அந்த நவாவர்ண பூஜையில காமாட்சி அம்மன் கோவில்ல இந்த தசமகா வித்தியைகள் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தசமகா தேவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா. அவங்கள சுத்தியும் ஆவிர் அப்படியே கொண்டு வந்து அதுக்குன்னு இருக்கிற அர்ச்சகர்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து அங்க கொண்டு வருவாங்க. சமீபத்துல என்கிட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க கன்னிகா பரமேஸ்வரி கோவில்ல ஒரு விசேஷத்தப்போ ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார். அவர் அந்த ஊர் ஒரு தலைவர் மாதிரி அந்த கோயிலுக்கு, அக்கா இந்த மாதிரி நாங்க யாகசாலை அமைச்சு கொஞ்சம் எல்லாம் பண்ணணும்னு இருக்கோம். இதுல சின்ன மஸ்தா தூமாவதி பகலாமுகி வைக்கலாம்னு இருக்கோம், உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டார். சின்ன வயசு, நேர்ல பார்த்தது இல்ல. அவர் எங்க வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு சரித்தமா புக்கும் போட்டிருக்காரு. அது அவர் அப்பப்ப கேட்கிற சந்தேகங்களுக்கு அடியேன் விளக்கம் கொடுப்பேன். எந்நேரம் ஆனாலும் கேட்பாரு. அதனால அந்த புஸ்தகத்தோட முன்னுரையில எனக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டார், அக்கா பகலாமுக்கு சின்ன மத்தா தூமாவதிய வைக்கலான்னு ஐயர் சொல்றாரு, வைக்கலாமான்னு கேட்டார். அப்ப ஒரே வார்த்தை தான் அடியேன்னு சொன்னேன், ஐயா நம்ம கன்னிகா பரமேஸ்வரி போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னை தானே தீயில மாச்சிக்கிட்டாங்கப்பா. அப்படி இருக்கும் பொழுது நீ சின்ன மஸ்தா தூமாவதி பகலாமுக்கி கூட்டிட்டு வர்றது பெருசு இல்ல. சக்தி தேவிகள்ல இவங்க 3 பேருக்கும் அபரிதமான ஆற்றல் உண்டு. தசமகா வித்யா தேவிகளே போருக்காக வந்தவங்கதான். இவங்க 3 பேருக்கும் ரொம்ப ஆத்துப்படுத்த உன்னால முடியாதுப்பா, ஏன்னா அதுக்குன்னு தாண்டி குண்டங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவர் வேற ஏற்பாடு பண்ணி நல்ல விதமா பண்ணிக்கிட்டாரு. இங்க ஒரு தகவலா இதை நான் சொல்றேன். தசமகா வித்யா தேவிகளை நாம ஆராதிக்கலாம், தினம் அவங்களுடைய மந்திரங்களை காதால கேட்கலாம். ஆனா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டா அவங்களுக்கு தகுந்த உபச்சாரம் நம்ம பண்ணியே ஆகணும். அப்படி அந்த தசமகா வித்யா தேவிகளை காஞ்சிபுரத்துல நவாவர்ண பூஜையும் போது அவங்கள அழைச்சி அவங்களுக்கு என்னென்ன உபச்சாரணம் செய்யணுமோ அப்படி உபச்சாரணை பண்ணி இன்னைக்கும் நவாவர்ண பூஜை காஞ்சிபுரத்துல நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல நாம போக முடியாது, ஏன்னா முன்னாடி ஒரு விலாகாசம்னு ஒண்ணு இருக்கும். அத மனிதர்கள் யாருமே அந்த இடத்துல கால் வைக்க கூடாதான். அர்ச்சகர்களே சில நியமங்களுக்கு உட்பட்டு அப்படி தவழ்ந்தோம் ஏதோ போய்தான் பூஜை பண்ணுவாங்களா, நமக்கு அந்த விவரம் இன்னும் சரியா தெரியல. அந்த இமேஜ் இன்னைக்கு அம்மாவுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த இடத்துல அம்மனோட திருப்பாதம் ஒரு தாமரை மலர் மேல் வைக்கிற அப்படி இருக்கும் போல. அது நவாவர்ண பூஜை நடக்கிற இடம். அடியேன் நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில்ல நவாவர்ண பூஜை பார்த்தோம். ஒரு நவராத்திரி சமயம் நாங்க போனாங்க. இன்னைக்கும் உடம்பு சிலுக்குது. உலகத்துல இப்படி பூஜை இருக்குதான்னு எங்களுக்கு தெரியாது.
அப்படி ஒரு பூஜைக்கு நாங்க போனப்போ அந்த தெய்வங்களை அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அத்தனை சக்தி தெய்வங்களையும் யாக குண்டா இருக்கும் இல்லையா, சதுரமா பெருசா, அதோடைய உட்புறமா வச்சிருந்தாங்கங்க. யாக குண்டா ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த உட்புறத்துல அந்த தெய்வ சிற்பங்களை அப்படியே வச்சிருந்தாங்க. நவாவரண பூஜை முடிச்சிட்டு அவங்கள ஆற்றுப்படுத்திட்டு எங்க எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் அந்த சங்குல தீர்த்தமும் கொடுத்தாங்க. அந்த தசமகா வித்யா தேவிகளுக்கும் இந்த சக்தி பீட்டங்கள்ல நிறைய பங்களிப்பு இருக்கு. நாம ஒவ்வொரு தரம் சொல்றாப்படி இந்த பூமியில படைக்கப்பட்டோம், பிரம்மனால் படைக்கப்பட்டோம், அதனால் பிரம்மா. மதுசூதனின் விளையாட்டில் மூழ்குகிறோம், அதனால் மதுசூதனன். கணவன் மனைவி இவை இருவரும் இணைந்து வாழ்க்கை துவங்குகிறோம், அதனால் சங்கரன். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா ருத்ரனே வந்து நம்மளை காப்பாத்துறார், அதனால ருத்ரன். இந்த 4 கால் கொண்ட சிம்மாசனத்து மேல பஞ்ச பிரேத சிம்ஹாசினி மேல ஈசான்யனை பலகையா போட்டு லலிதா தேவி உட்கார்ந்து இருக்காங்க. ஒவ்வொரு தரமும் சொல்றேன், இன்னைக்கும் இத சொல்றேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு தரமும் நாம அவங்களை கூப்பிடும் போது நம்ம மனசுல குகேஸ்வரி வந்து குடியிருப்பா. ஒவ்வொரு தரமும் அவங்களுடைய அருட்களை நாம சொல்லும் பொழுது நாம இன்னமும் கொஞ்சம் தூய்மைப்படுத்தப்படுவோம், நம்முடைய கருமையம் தூய்மைப்படுத்தப்படும். இப்ப நம்ம தியானம் நம்ம வகுப்புல எடுக்கிறாங்க, இந்த தியானத்துல தவறாம கலந்துக்கோங்க. இது அடியே என்னோட வேண்டுகோள். தினமும் தியானம் பழகுங்க, முடிஞ்சா இதுல கலந்துக்கோங்க. இல்ல தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது சூரியனே தீபமாக எண்ணி தியானம் பயிலுங்க. சுவாமி வீட்டுல அகல் விளக்கு வைக்கும் பொழுது அந்த தீப ஜோதியில தியானம் பழகுங்க. அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க தியானம் பழகுறீங்களா, அதையும் செய்யலாம். எப்படி ஆனாலும் சாயங்காலம் விளக்கு வைக்கும் பொழுது சாந்தி தவம் எடுத்துடணும். நீங்க காலையில தியானம் பழகுறீங்கன்னா மாலையில விளக்கு வைக்கும் பொழுது சாந்தி தவம் கொடுத்துக்கணும் நமக்கு நாமே. இல்லைன்னா துரியத்துல இருந்து இறங்க முடியாது. அந்த தீபத்தை சாந்தி பண்ணும் பொழுதும் தீபம் தீபம் தொண்டைக்கு அப்படிம்போம், அதாவது விளக்கே நீ மலையே, வத்தி வத்தி வைகுண்டம் சேரு, திரியே நீ வைகுண்டத்துக்கு போயிரு, சமுதிரு சமுரு சமுத்திரம் சேரு, எண்ணெயே நீ சமுதிரத்துல போய் கலந்துக்கோ, விளக்கு நீ மலையேறு, திரியே நீ வைகுண்டம் போயிரு, இதுக்குள்ளார இருக்கிற எண்ணெயை நீ சமுதிரத்துக்கு போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு அவங்கள புனிதப்படுத்தித்தான் நாங்க தினமும் சாந்தி பண்ணுவோம். இன்னைக்கு அடியேனால முடிஞ்ச தகவல்களை கொடுத்திருக்கேன். அந்த தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற திரிபுர சுந்தரி உடனுரை ஜெயந்திநாதர் கோவில் தகவல்கள் எனக்கு தேடியும் கிடைக்கல. அது வர்ற வாரம் நாம அவசியம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தினமும் நாம இரவு தூங்கும் பொழுது காலையிலிருந்து நாங்க செஞ்ச செயலெல்லாம் கிருஷ்ணா உன்னுடைய பாதார சேவைகள், நாங்க அருந்திய பானம் எல்லாம் உன்னுடைய தீர்த்தம், நாங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உங்க பிரசாதம், நாங்க பேசின பேச்செல்லாம் உன்னுடைய பாடல்கள், நாங்க மனசுக்குள்ளார நினைச்சதெல்லாம் உன்னுடைய கீர்த்தனை, இத்தனையும் நாங்க சொல்லிட்டு தான் படுப்போம். తెల్లవారులేసి తిరిగిన తిరుగులన్నీ రంగదాముడి గిరి ప్రదర్శనం, తెల్లవారించి చేసిన శైలంతా రంగదాముడు పాతార సేవలు, తెల్లవారించి చేసిన పాటలు పద్యాలు రంగదాముడి కీర్తనలు, తిన్న తిండిలంతా నీ ప్రసాదము, తాగిన నీళ్లు బాణము తీర్థం, ஆஞ்சநேயுடு காவலே ஹனுமந்தடே பம்சு இப்படின்னு சொல்லுவோம். தினமும் ராத்திரி படுக்கும் பொழுது ஆஞ்சநேயரே துணை, ஹனுமந்தன் என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை முடிப்போம். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போனஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அடியன் அந்த ஜெயந்திநாதரை எடுக்க முடியல. வர்ற வாரம் அவசியம் நான் அந்த ஜெயந்திநாதரோட உங்களை சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா வர்ற வாரத்துல இருந்து 7:30 மணிக்கு வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாம். இன்னமும் நிறைய சக்தி பீட்ட தகவல்களை நாம சந்திக்கலாம், சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி.